இன்றைய ஆசீர்வாத வசனம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரை நம்பு, அவர் அதை நிறைவேற்றுவார். விளக்கம். இந்த வசனம் ஒரு சாதாரண ஆலோசனை அல்ல. இது வாழ்க்கையின் பாரத்தை சுமக்கும் மனிதருக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. இங்கு வழி என்பது உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் வேலை, உன் பொருளாதாரம், உன் எதிர்கால திட்டங்கள். பல நேரங்களில் நாம் எல்லாவற்றையும் நாமே கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த சுமை நம்மை சோர்வடையச் செய்கிறது. தேவன் சொல்லுவது இதுதான். நீ சுமக்க வேண்டாம், அதை எனக்கு கொடு. ஒப்புவித்தல் என்றால் பயத்துடன் அல்ல, சந்தேகத்துடன் அல்ல, முழு நம்பிக்கையுடன் தேவனுடைய கைகளில் விடுதல். அவரை நம்பு. ஒப்புவித்தால் போதாது, நம்பிக்கையும் தேவை. நம்பிக்கை என்பது சூழ்நிலை மாறாதபோதும் தேவனை நம்புவது. பதில் தாமதமானாலும் விசுவாசம் இழக்காதது. கண்களால் அல்ல, விசுவாசத்தால் நடப்பது. நீ இன்று சொல்கிறாயா, கர்த்தாவே, எனக்கு புரியவில்லை, ஆனால் உம்மை நான் நம்புகிறேன். அந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானது. அவர் அதை நிறைவேற்றுவார். இது மனிதனின் வாக்கல்ல, தேவனின் உறுதி. நிறைவேற்றுவார் என்றால், நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக, நீ நினைத்த நேரத்தை விட சரியான நேரத்தில், உனக்கு நன்மையாக. சில நேரங்களில் கதவுகள் மூடப்பட்டதை பார்த்து நாம் அழுகிறோம். ஆனால் தேவன் நம்மை காப்பாற்றி வைத்திருப்பதை பின்னர் புரிந்துகொள்கிறோம். தாமதம் ஈக்குவல் டு மறுப்பு அல்ல, காத்திருத்தல் ஈக்குவல் டு தயாரிப்பு. இன்றைய சிந்தனை. நீ இன்று எந்த விஷயத்தில் கவலையுடன் இருக்கிறாய்? கடனா? வேலையா? திருமணமா? உடல் நலமா? எதிர்காலமா? இன்றே அதை தேவனிடம் சொல்லு. கர்த்தாவே, இதை நான் உமக்கு ஒப்புவிக்கிறேன். அந்த நிமிடம் முதல் சுமை உன்னிடமில்லை, தேவனிடம் உள்ளது. ஜெபம். கர்த்தாவே, என் வழிகளை நான் உமக்கு ஒப்புவிக்கிறேன். எனக்கு புரியாத சூழ்நிலைகளிலும் உம்மை முழுமையாக நம்ப உதவி செய்யும். நீர் வாக்குத்தத்தம் செய்த போட என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றும். ஆமேன்.